சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசத்தை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் அவளுடைய விசுவாசத்தை குறித்து. காரணம், மேல் வசனங்களை வாசிக்கும்போது, ஆண்டவரே, என்னுடைய மகள் பிசாசினாலே பிடிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறாள், நீங்கள் அவளை குணமாக்கணும்னு சொல்லி கூப்பிட்றா. ஆனால் ஆண்டவர் பதில் சொல்லாமல் வந்துனே இருக்கிறாரு. வரும்போது சீசர்களும் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த சகோதரி தொடர்ந்து வராங்களே, கூப்பிடுறாளே, இவளை அனுப்பிவிடுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு வர்றாரு. மறுபடியும் அந்த அம்மா விடலை, ஆண்டவரை கூப்பிட்ற, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இதுக்கப்புறம் சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதே. அந்த அம்மா ஞானமாக பதில் சொல்கிறேன், ஆமாம் ஆண்டவரே, மேசிலேருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகளுக்கு சாப்பிடுமே. பாருங்கள், தன்னை நாய் என்று சொன்னால் கூட அந்த அம்மா ஆண்டவரை விடலை, பின்தொடர்ந்து வர. நம்ம 2 முறை ஜெபம் பண்ணிட்டு பதில் கிடைக்கலனா ஆண்டவர் விட்டுடுறோம். இன்றைக்கி நிறைய பேர் அவன் நினச்ச காரியம் ஜெயமாகலை, அதனால் பின்வாங்கி போயிருக்கிறது நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை, பின்தொடர்ந்து வரா. பின்தொடர்ந்து வர்றது தான் பார்த்துட்டு சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியது, சாட்சி கொடுக்குறாரு. ஆகவே நம்முடைய சாட்சி கூட எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்குது? நம்முடைய விசுவாசம் குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்க போகிறாரு? கானானிய ஸ்திரியை போல் மாறுவோமா? ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்வோமா? பின்தொடர்ந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தாபனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக, எச்சரிப்பின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்களும் உண்மை பின்தொடர்ந்து வர, ஆண்டவரை உண்மை விட்டு விடாமல் இருக்கி பின்பற்றி வர உறுதியாக பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.